ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜான்சனுக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே பாருங்கள் சக்கரை பொண்ணு. அவங்க அப்பாவுக்காக இங்கே பாருங்கள் இலையில சாப்பாடு மாதிரி எடுத்துகிட்டு போகிறத பாருங்கள். போதும் ஜனிதா, போதும் போதும், எடு போதும். இங்கே பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹாய் 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 ஹாய். இங்கே பாருங்கள் அவங்க அப்பாவுக்கு ஜெனிதா பொங்கல் எடுத்துகிட்டு போகிறா. பாருங்க அவர் என்ன ஷாக் ஆக போகிறார். தனியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. இங்கே பாருங்கள் யாருக்கிட்டேயும் மறைமுகமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. இரு ஜெனிதா, ஸ்லிப்பர் வேறு உள்ளே போடக்கூடாதான், கால் வேறு கொதிக்குது, செருப்பே கொதிக்குது. இங்கே பாருங்கள் ஜான்சன், கண்ணை மூடு. உனக்கு ஒரு சஸ்பென்ஸாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சஸ்பென்ஸாவா? ஆமாம். பூசாணி இப்படி காமிச்சின்னு வருது சஸ்பென்ஸ். அப்போ கூட அது உள்ளே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல. என்னது உனக்கு ரொம்ப பிடிச்சது? பலாப்பழமா? ஆமாம். இல்லை, ஆமாம் ஆமாம். கண்டுபிடி. என்ன இட்லி எத்தனை மீதியான இட்லி, சாம்பார், சட்னி. இந்த பாரு உனக்கு பிடிச்சதா இருந்தது சக்கரை பொங்கல். என் புருஷன் மூஞ்சில சிரிப்பை பாருங்க. சக்கரை பொங்கலை பார்த்தோன்னே ஜான்சனுக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும்ல. சக்கரை பொங்கலை பிடிக்குமா பொண்டாட்டியை பிடிக்குமானா எதை பிடிக்கும்? பொண்டாட்டி தான் பிடிக்கும். சும்மா சொல்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். சரியா? இங்கே பாருங்க, இது ஒரு திண்ணி பண்டாரம், இது ஒரு திண்ணி. பின்னாடி பார்த்தியா குளம்? அம்மா தள்ளி விட்டுலாம்ல. இந்த குளத்தை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? போன வருஷம் அது ஏன் போன வருஷம் ஜூன் மாதம் வந்து அந்த ஒக்கனைக்குள்ளே போகும்போது பிடிச்சி தள்ளி விட்டலாமான்னு நினச்சேன், இந்த பரிசில் போடும்போது. என்னையா? எனக்கு இதை பார்த்தா எனக்கு அதை ஞாபகம் வரல. நமக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு விமல் கூட வேளாங்கண்ணி போனோம், ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த மாதிரி தானே அவங்க வீட்டில் ஒரு குளம் இருந்தது. உடனே விமல், அது எங்கே தெரியுமா? அது வேளாங்கண்ணி தான். கொந்தை. கொந்தையில இல்ல, அது கொந்தையில வந்து இது குளம் இல்ல, வேளாங்கண்ணி அவங்க அண்ணி வீட்டுல தான் குளம். கொந்தையில வந்து இதுதான் அந்த தெப்ப குளம் தான். மீன் பிடிச்சாங்களே, இது உள்ள இறங்கி ஜிலேபி மீன்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் வறுத்து சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு உடனே இந்த குளத்தை பார்த்தோன்னு. இங்க பாருங்க அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல விமல் இருந்தா அதை தானே பண்ணோம்? பண்ண மாட்டான் கண்டிப்பா. உனக்கு எனக்கும் பெட்டு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் பண்ண மாட்டான். அதெல்லாம் பசங்களோட வந்தால் பண்ணுவான், இல்லை வேற என்ன வந்தால் கோயிலுக்குலாம் வந்தால் பண்ணுவாங்க. ஜான்சன், சாரி நல்லா இருக்கா? காலிலேருந்து இதோட நான் 2000 தடவை சொல்லிட்டு இருப்பேன். இந்த கலர் எனக்கு எடுக்குதா? நல்லா இருக்குது. தெரியும் எத்தனை வாட்டி சொல்கிறது நான். சாரி நல்லா இருக்கா? எனக்கு கட்டினதுனால நல்லா இருக்கா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். கத்துறது என்னது? மயில். மயிலா? ஆமாம். அந்த பக்கம் இருக்கோ இல்லையா? மயில் காலிலேருந்தே கத்திட்டு தான் இருக்குது. நிறைய மயில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏதுனா ஒன்றாவது பார்க்க முடியுமா? அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இருக்கான்னு தெரியல. மயில் எதுக்கு போய் பார்க்கணும்? நானே மயில் மாதிரி தானே இருக்கேன். நீ மயில் மாதிரி இல்லை, குயில் மாதிரி இருக்கிறேன்னு. சரி, ஒரே ஒரு புளி மட்டும் அடிச்சு தையா. ஒரே ஒரு புளியாங்க மட்டும் பிரிச்சு தையா. நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வேலை பார்க்கணும் காயத்ரி. கீழே பொறுக்கி தரேன்றியா? மேலே ஏறிலாம் எடுக்கக்கூடாது, கீழே இருக்கும். எங்க எல்லாம் சூச்சுலாம் போவாங்க போல. ஜான்சன் சூச்சுலாம் போவாங்க, உப்பு கறிக்கும், புளிக்காது. இது புளியங்காய் மாதிரியே இல்லை, நாய் விட்ட போன மாதிரியே இருக்குது. ஜான்சன் நீ புளி மாதிரி இருக்காது ஜான்சன், புளிப்பா இருக்காது. அப்படியே உடச்சி சாப்பிடு. இதை வச்சுக்கோ. நான் உடச்சிடுறேன். உடச்சிட்டியா? பார்க்கும்போதே பல்லு கூசுது, எப்படி இருக்குன்னு தெரியலையே.